இந்த மக்கள் இராணுவ மருத்துவ பிரிவை முதல்ல அழிக்கணும்னு தோணுது. ஒரு உயிரை கூட போக விடக்கூடாது, எப்படியும் காப்பாற்றணும். உயிர் மேலே பயம் வரணும்னா உயிரை காப்பாற்றுறவங்கள முதல்ல அழிக்கணும். ஒரு உயிரை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் போகணும். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்புகளுக்கு வணக்கம். 2-3 நாட்களாக சில முக்கிய விடயங்களை பகிர்ந்துக்கணும்னு ஒரு விருப்பம். சர்வதேச அளவில் ஒரு பார்வை அப்படின்ற அளவில் சமீபத்தில் ஒரு செய்தி வந்திருந்தது. 9ஆம் தேதி அன்னைக்கு என்னதுன்னா, சூடானில் நடந்த ஒரு இனக்கலவரம். சூடான் அரசோடு சேர்ந்த ஒரு போராளி குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய அலி முகமது அல்மத் ரஹ்மான், அது ஒரு போராளி குழுவின் தலைவராக அந்த அரசோடு சேர்ந்துக்கிட்டு போராடக்கூடியவர்கள் மக்களை மிகப்பெரிய அளவில் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்குனது, சுட்டு கொலை பண்ணது, மனித குலத்துக்கு எதிராகவும் இன அழிப்பு என்ற அடிப்படையில் மிகப்பெரிய அனர்த்தனத்தை செய்துக்கிட்டு இருந்த ஒரு போராளி குழுவின் தலைவர், அரசு கூட சேர்ந்து இயங்கிக்கிட்டு இருந்தவர். 2003, 2004 அந்த காலகட்டத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது. சர்வதேச அளவில் இது ஒரு பெரிய விமர்சன பார்வையாகவும் ஒரு கருத்துரையாகவும் இது இருந்துக்கிட்டு இருந்தது. அவர் மீதான ஒரு போர்க்குற்ற விசாரணை ஐக்கிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது. அதனுடைய தீர்ப்பு தான் டிசம்பர் 9 வந்திருந்தது. 2025 இந்த ஆண்டில் தான் இப்போ தான் வந்திருந்தது. ஏன் இதை பற்றி யாருமே பெரிய அளவில் உரையாடவில்லை அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. 2003-4 அந்த காலகட்டத்தில் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 22 ஆண்டுகள் கழித்து அவருக்கான ஒரு தண்டனை, 20 ஆண்டு காலம் அவருக்கு தண்டனை, சிறைவாசம். ஏற்கனவே தடுப்பு காவலில் இருக்கிறார். 2020 இருந்து தடுப்பு காவலில் இருக்கிறார். இப்போ வயது அவருக்கு 76. தடுப்பு காவலில் இருந்தது போக மீதி இருக்கக்கூடியது அவர் சிறையில் அனுபவிக்கணும் அப்படின்னு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது. இப்போ அவர் மேல்முறையீடு அப்படின்னு போயிருக்கிறாரு. ஒரு பெரிய அளவில் அனர்த்தம் சொல்லலாம். இனப்படுகொலை அப்படின்றது முழுக்க முழுக்க ஜெனோசைடு தான். அது மனித குலத்துக்கு எதிரான ஒரு இனப்படுகொலை அப்படின்னு சொல்லலாம். கட்டுப்படுத்தப்படாத பாலியல் குற்றங்கள் நிறைய இது கூட சேர்ந்திருந்தது. சிறார்கள் கொலை, இப்படி எல்லாருமே சேர்ந்து குற்றம் அவர் சாட்டப்பட்டிருந்த ஒரு நபராக இருந்துகிட்டு இருக்கிறார். தீர்ப்பு 22 ஆண்டுகள் கழித்து நடந்திருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம், இது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இல்லை, சர்வதேச குற்றவியலுக்கான தீர்ப்பாயம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு இது டாக்காவில் இருக்கிறது, வங்கதேசத்தில். அது ஒரு விஷயத்தை விசாரிக்குது. ரொம்ப தூரமாக கூட இல்லை. 2024 கடந்த ஜூலை ஆகஸ்டில் அங்கே ஒரு மிகப்பெரும் மாணவர் கிளர்ச்சி ஏற்படுகிறது. ஷேக் ஹசீனா அவங்க அங்கே இருந்து பிரதமராக இருந்துக்கிட்டு அது கட்டுக்கடங்காத அந்த மாணவர் போராட்டத்தை அடக்குறேன் என்ற பேரில் இராணுவத்துக்கும் அதிகாரிகளுக்கும் அது என்ன சொல்கிறது, ஒரு பெரிய அளவில் அதிகாரத்தை கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கண்மூடித்தனமாக அது பண்ணாங்க. முழுக்க முழுக்க மனித குலத்துக்கு எதிரான தாக்குதல் அப்படின்னு. அதில் பல நூறு மாணவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார். பொதுமக்கள் எல்லாருமே போராடியவர்களை மிக மோசமாக, சட்டத்துக்கு புறம்பாக, சட்டவிரோதமாக, மனித குலத்துக்கு எதிரான அந்த போர் குற்றம் என்ற அந்த அடிப்படையில் இப்போ பலதும் சேர்ந்து ஒரு குற்றச்சாட்டு அந்த சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தில் அவங்க மேலே தொடுக்கப்படுகிறது. அவங்க நேரில் ஆஜராகலை. திடீர்னு பார்த்தா தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டுன்னு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் டாக்காவில் கொடுத்துருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த பக்கம் இலங்கைக்குள்ளார நடக்கிற இந்த விஷயத்தில் என்னென்னா, இப்போ சமீபத்தில் நடந்த பெரும் மழை வெள்ளம் இதை பார்த்துருக்கிறப்ப தமிழர் பகுதியில், மலையக பகுதி, அங்கே இருக்கக்கூடிய சிங்கள பகுதிகள், இன்னும் வடக்கு கிழக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 7 தமிழர்கள் எல்லோருமே சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக பெரிய ஒரு நிவாரணப் பொருட்களை, உதவிகளை இந்திய அரசு ஒப்புதலோடு இங்கிருந்து அனுப்பி வைக்கிறார். இந்திய அரசு அது தனிப்பட்ட முறையில் விமானத்தை அனுப்பி அங்கே மிக பெரும் உதவிகள் வழங்கிட்டு இருக்கு. சர்வதேச நாடுகளினுடைய எல்லா விமானங்களும், அமெரிக்கா உள்ளிட்ட விமானங்கள் உள்பட போய் இலங்கையில் இறங்கி செய்திருக்கு. அதெல்லாம் செய்ய வேண்டியதான், அது மறுக்கலை. மிகப்பெரிய ஒரு அனர்த்தம், அந்த புயல், அந்த மழை மிக பெரும் அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லோருமே. சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், ஈழத்தமிழ் மக்கள் எல்லோருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மலையக மக்கள் எல்லாருமே. அவங்களுக்கு இப்போ உடனடியாக ஒரு பெரிய உதவிக்காரன் தேவைப்படுகிறது. இது நம்ம மறுக்க முடியாது. அதே போல் இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா அவர் முன்னாடி போராளி குழுவாக சேகுவாரா அந்த கூறுகளை எடுத்துக்கொண்டு போராளி குழுவாக இருந்த அந்த கட்டமைப்பில் வந்தவர். அவர் பிரதமராக இருக்கிறார். ஒரு விஷயத்தை பாராட்டலாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேராசிரியர்கள்ட்ட நான் பேசும்போது
சொல்கிறத ஒரு விஷயம், சட்டத்தின்படி ஒரு ஆட்சி, அது சிங்கள மக்களாக இருந்தார்னா தமிழ் மக்களாக இருந்தால் சிங்கள அமைச்சர்களாகவோ தமிழ் அமைச்சர்களாகவோ யாராக இருந்தாலும் தவறு என்றால் தண்டனை அப்படின்ற ஒரு சட்டத்தின்படியான ஒரு ஆட்சி முறையை கொண்டு வந்திருக்கிற சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கிறது. இப்பொழுதும் கூட இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாகுபாடு இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு பெருமளவில் உதவிகளை செய்துக்கிட்டு இருக்கிறார். இதில் மாற்று கருத்துலாம் இல்லை. அதில் நாமளும் குறை சொல்லலை. மிகப்பெரிய உதவிக்காரன் தேவை. புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் முழுக்க இலங்கைக்கு எல்லா பொருளும் எல்லா உதவிகளும் அனுப்பிட்டு இருக்காது. எல்லாருமே எடுத்து செய்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம், வரவேற்கக்கூடியது. இது உலக மனிதாபிமானத்தை காட்டுகிறது. சரி, 2009 இனப்படுகொலையின் போது இதை போலவே ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் குறிப்பிட்ட பகுதிகள், வடக்கு கிழக்கு பகுதிகளில் மொத்தம் எல்லாம் சேர்ந்து ஒரு எல்லைக்கு கொண்டுட்டு போயிட்டு அவருடைய வாழ்வாதாரம்னு சொல்லக்கூடிய உணவு, அடிப்படை தேவை உணவு, குடிநீர், மருத்துவம் உள்ளிட்ட அத்தனையுமே முடக்கி போட்டு ஒரு இனப்படுகொலை செய்தது அந்த சிங்கள பேரினவாத அரசு. அப்பொழுதும் தமிழ்நாட்டில் உதவிப் பொருட்களை அனுப்பணும் அப்படின்னு ஒரு பெரும் குரல் எழுப்பப்பட்டது. அன்றிருந்த இந்த இதே திமுக அரசு தான் இன்றைக்கி கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். அனுப்ப முடியல. இலங்கை அதற்கான உதவிகளை செய்யலை. சர்வதேச பொருள் உதவிகளை வழங்கக்கூடிய நிறுவனங்களை அங்கேருந்து வெளியேற்றியாச்சு. இது எப்படி ஒரு பாகுபாடு இருக்குதுல்ல? இதெல்லாம் இந்த நேரத்தில் பேசணும்னு தோணுச்சு. இன்றைக்கி எல்லா உதவிக்காரங்களும் அங்கே நீட்டுறோம். அது பெற்றுக்குது. அந்த இலங்கை அரசு வாங்கிக்குது. அன்றைக்கி குறிப்பிட்ட மக்களுக்கு இது நடக்க விடாமல் செய்தது ஏன் அப்படின்ற கேள்வி யாரும் இன்றைக்கி ஒன்றும் விவாதத்துக்கு கொண்டு வரல. அது சிங்கள பேரினவாத அரசு என்னதான் மாறுபட்ட அரசாக இருந்தாலும் கூட அது இதை எடுத்து ஒரு விவாதமாக வைக்கணும். இன்று நம் தேவைக்கு இதெல்லாம் உலக நாட்டு நம்ம வாங்கிக்கிறோம். ஒன்றும் இல்லை, மருந்து, உணவு, இந்த பொருட்கள் தான், பெரிதாக எதுவும் இல்லை. இதே தான் அன்றைக்கி 2009 ஒரு குறிப்பிட்ட இன மக்கள், தமிழ் மக்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க, கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எதுவுமே இல்லாமல் முடக்கி நசுக்கி ஒரு பெரிய இனப்படுகொலை 1.5 லட்சத்துக்கு மேலே அழிச்சிருக்கிறது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதற்குள்ளாக இன்னொரு விஷயம், இப்போ சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒருத்தருக்கு சூடான் நாட்டு முன்னாள் போராளி குழுக்கு தண்டனை கொடுத்துருக்குன்னு நம்ம பேசியிருக்கிறோம்ல, அது போலவே இலங்கைக்குள்ளாக பல்வேறு இராணுவ தளபதிகள் மேலே போர்க்குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. இன அழிப்பு 2009 நடந்தது. கிட்டத்தட்ட சூடானில் நடந்ததை விட பல மடங்கு இங்கே நடந்தது. குறிப்பிட்ட இந்த மக்கள் மட்டுமே, அதுவும் போர் நடந்துட்டு இருக்கிற பிறகு, போர் முடிந்த பிறகும் அதுக்கு முன்பாகவும் கூட்டமாக கைகளை கண்களையும் கட்டி ஒரு நிராயுதபாணிகளாக, ஆயுதமற்றவர்களாக நிறுத்தி அவங்களை சுட்டு படுகொலை செய்தது ஒரு பக்கம். ஒட்டுமொத்தமாக சிவிலியன்களாக, பொதுமக்களாக இருந்த மக்களை அழிச்சிட்டு புதைச்சிட்டு போனது ஒரு பக்கம். இதெல்லாம் நடந்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் அதிகமாக அந்த மாதிரி குற்றத்தில் அதிகமாக பேசப்பட்டது முன்னாள் கடற்படை தளபதியாக இருந்த வசந்த கரண்ணகோவா அவர்ன்றவர், முன்னாள் இராணுவ தளபதி. அவர் மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகளாக இருந்தது. பிறகு அவர் புத்தகம் எழுதியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த புத்தகம் இப்போ அமேசான் அவர் மேலே இருக்கிற போர்க்குற்ற விசாரணை, இப்படிலாம் ஒரு இனப்படுகொலை செய்தது மட்டும் இல்லாமல் மனித குலத்துக்கு எதிராக நடந்துக்கிட்டார் போர்க்களத்தில் அப்படின்றதுக்காக அவருடைய புத்தகத்தையே அமேசான் தடை பண்ணியிருக்கு. சில நாடுகளை அவரை தடை செய்திருக்கிறது. இப்போ இங்கே என்ன கேள்வினா, கிட்டத்தட்ட சூடான் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கல, இதே போல தான் 2009 ஈழத்தமிழ் மக்களுக்கு அங்கே நடந்திருக்கிறது. இனப்படுகொலை நடந்திருக்கிறது, பாலியல் இதெல்லாம் நடந்திருக்கிறது, சிறுவர்கள் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மனித குலத்துக்கு மொத்தமே அந்த விரோத போக்கோட ஒரு குறிப்பிட்ட இன மக்களை மட்டும் கண்களையும் கைகளையும் கட்டி விட்டு நிராயுதபாணிய படுகொலை செய்திருக்கிறது. எல்லா விதமான அத்துமீறலையும் அந்த இராணுவ தலைமை செய்திருக்கிறது. அவர்கள் மீதும் போர்க்குற்ற விசாரணை. இதற்கு என்ன நகர்வு வந்திருக்குது? இதுதான் இப்போ நம்ம எடுத்து பேச வேண்டிய ஒரு விஷயம். புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் அங்கங்கே இருக்கக்கூடியவர்கள் அவங்கவுங்க தரப்பில் ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மிக பெரும் தமிழ் மக்களை கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பிரதிநிதிகள், தமிழ்நாட்டு தலைவர்கள் ஏன் இந்த அழுத்தத்தை, இந்த விஷயத்தை பேசலை, இதை பற்றி முன்னெடுக்கலை? இப்போ சூடான் நாட்டு முன்னாள் போராளி குழு அரசு கூட சேர்ந்து இயங்கிய ஒட்டுக்குழுன்னு சொல்லலாம். போராளி குழு தலைவர் இந்த முகமது அலி அவருக்கு இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய அந்த 20 ஆண்டு கால சிறை தண்டனை அப்படின்றது ஏன் இலங்கையில் இருக்கக்கூடிய ஜனாதிபதிகள் கிடைப்பதற்காக ஒரு போர் குரலை தமிழ்நாட்டிலிருந்து ஏன் எழுப்பலை அப்படின்ற கேள்வி எழுப்பணும், கட்டாயம் எழுப்பணும். தமிழக அமைச்சர் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு, முன்பு இருந்த அதிமுக அரசும் இப்பொழுது இருந்த அரசும், 2021 பிறகு வந்த திராவிட மாடல் திமுக அரசும் கூட சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி இந்திய அரசுக்கு அனுப்பியிருக்குது. இலங்கை மீது இலங்கை அந்த இராணுவ அதிகாரிகள் மீது, இலங்கை அரசு மீது போர்க்குற்ற விசாரணை முறைப்படி நடத்தப்பட வேண்டும். சர்வதேச ரீதியில் போர்க்குற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும். சர்வதேச வாக்கெடுப்பு பிரிந்து போகக்கூடிய உரிமை இருக்க அந்த மக்களுக்கு சர்வதேச வாக்கெடுப்பு நடத்தணும்.
சர்வதேச மேற்பார்வையில் அப்படின்லாம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. ஏன்னா என்ன இது வரைக்கும் நிறைவேற்றி ஒரு பதிலுமே இல்லை. அன்றைக்கி இந்தியா எல்லா பொருட்களுக்கும் இலங்கைக்கு அனுப்புனது. இங்கே தீர்மானத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தில் ஒரு 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 சாராம்சம் என்னவென்னா, இலங்கை இதை செய்கிற வரைக்கும் இந்தியாவிலிருந்து எந்த விதமான உதவிகளையும் செய்யக்கூடாது. இதுதான் அதிமுக ஆட்சியில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம். இந்தியா இலங்கைக்கு எந்த வகையிலும் உதவிக்காரத்தை எந்த ஆயுத வழியிலோ பொருளாதார வகையிலும் எந்த வகையிலும் உதவி செய்யக்கூடாது. அது போர்க்குற்ற விசாரணை அங்கே முறைப்படி நடத்தப்பட வேண்டும். 21க்கு வந்த திமுக அரசும் அதே தான் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. இந்தியா இது இன்னமும் கண்டுக்கலை. ஏன் இந்த கேள்வி இப்போ கேட்கணும்? மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்க அந்த மக்களுக்கு எல்லா விதமான தேவையும் அந்த மக்களுக்கு கட்டாயம் கிடைக்கணும். அதில் மாற்று கருத்தே இல்லை. உதவிகளாக கட்டாயம் செய்யணும். அதை மாற்று கருத்தே இல்லை. அது சிங்கள இனமாக இருந்தாலும் தமிழ் இனமாக இருந்தாலும் வேறொரு இனமாக இருந்தாலும் சரி, அது வேறு நாடாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு பெரும் அனர்த்தத்தில் சிக்கிறப்ப உதவிக்காரன் நீட்டுது நம்மளுடைய அடிப்படை உரிமை, அது அடிப்படை கடமையும் கூட. ஆனால் ஏன் அந்த பாராபட்சம் நடந்து கொண்டிருந்தது? இந்த கேள்வி 2009 இந்திய அரசுக்கு இல்லையே. இன்றைக்கி விமானத்தை எடுத்துக்கிட்டாங்க, போய் இறங்குது இல்லை. இதை போல் அன்றைக்கி ஏன் செய்ய முடியல? போர் நடந்துக்கிட்டு போராளி குழுக்களுக்கும் அந்த அரசுக்கும் அப்பாவி மக்கள் ஏன் பாதிக்கப்படுகிறார், அவர்களுக்கான உணவை நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம். கடந்த காலத்தில் நடந்திருக்குதே. 91க்கு முன்பாக இருந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் 87க்கு முன்பாக இந்த மாதிரி நடத்தியிருக்கிறாரு. மக்களுக்கு உணவை தடை செய்யக்கூடாது, நாங்கள் தடையை நீங்கள் ரொம்ப நெருக்கடி பண்ணுங்கன்னா தடையை மீறி நாங்கள் விமானத்தில் உணவு பொட்டலத்தை போடுவோன்னு நடத்தியிருக்காங்களே. நீங்கள் அப்படி கூட செய்வேனா? நாங்கள் உணவு மற்றும் மருந்து பொருட்களை வழங்குவேன். 2008-9 செய்திருக்கலாமே. குறைஞ்சபட்சம் அப்பாவி மக்களையாவது நீங்கள் காப்பாற்றிருக்கலாமே. ஒரு 1.5 லட்சம் மக்களையாவது காப்பாற்றிருக்கலாமே. போராளி குழுக்கள் அது விடுதலை வேண்டி ஆயுதத்தை எடுத்தது, விடுதலை கிடைக்கும் வரை போராடுவோன்னு சொன்னாங்க. அவங்க வீர மரணம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி ஓகே. ஆனால் மக்களுக்கான பதில் யார் கேள்வி கேட்குறதுங்க? இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த வேகமான துரிதமான அந்த உதவிக்காரங்கள் அன்றைக்கி ஏன் நமக்கு நடக்காமல் முடியாமல் போச்சு? யார் தடுத்தது? டெல்லியில் இருந்தது யார்? தமிழ்நாட்டில் இருந்தது யார்? 1000 பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு உணவும் மருந்தும் கட்டாயம் தேவை என்று இங்கே இருக்கக்கூடிய அன்றைக்கி இருந்த முதலமைச்சர் கருணாநிதி ஏன் பேசவில்லை? இன்று அனுப்ப முடிகிறது என்றால் அன்று ஏன் அனுப்ப முடியல? அது போர் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்குள்ளே சிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஏன் மருந்து மாத்திரையை அனுப்ப முடியல? தெரியாதனமாக கடல் வழியாக அங்கேருந்து அனுப்பப்பட்ட இரத்த உரைகளை கூட போட்டு காலில் மிதித்து நசுக்கின கொடுமையெல்லாம் செய்ததெல்லாம் அன்றைக்கி இருந்த திமுக தலைமை, திராவிட முன்னேற்ற கழக அரசு, திமுக ஐயா கலைஞர் செய்தார்ல. இப்போ இதெல்லாம் இன்றைக்கி பேச வேண்டிய ஒரு காலகட்டம். இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நல்ல எண்ணத்தோடு மிக பெருமளவில் பொருட்களை திரட்டி கப்பல் வழியாக அந்த இலங்கைக்கு அனுப்புகிறார். அது மலையக மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இன்னும் எல்லா மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் சிங்கள எல்லாருக்குமே சேர்ந்து போய் சேருகிறது. தேவை, நான் இல்லைன்னு சொல்லலை, மறுக்கலை. 2009 அப்படி செய்ய முடியாததுக்கு போன காரணம் இந்த நேரத்தில் விமர்சிக்கப்படணும். அதே நேரத்தில் இப்பொழுது சூடானுடைய முன்னாள் போராளி குழு தலைவராக இருந்தவர் முகமது அலி மரணத்தை 20 ஆண்டு தண்டனை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கொடுத்திருக்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சிங்கள இராணுவ தளபதிகளுக்கு இனப்படுகொலையில் ஈடுபட்டவர்களுக்கு ஏன் நடக்காமல் இருக்குது என்ற கேள்வியும் இப்போ எடுத்துக்கிட்டு பேசணும். வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவுக்கு ஓராண்டுக்குள்ளாகவே விசாரணை நடத்தி சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் இலங்கை தரப்புலையும் இலங்கை தமிழ் மக்கள் தரப்புலையும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் தரப்புலையும் இதே குற்றவியல் தீர்ப்பாயத்தில் முறையீடு இருக்குது. ஆனால் 15-16 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கி இங்கே நிற்கிறோம், இன்னும் எதுவும் எட்டன மாதிரி தெரியல. ஆனால் வங்கதேசத்தில் ஒரே ஆண்டுக்குள்ளே அங்கே டாக்காவில் இருக்கக்கூடிய சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தீர்ப்பே கொடுத்துருச்சு ஹசீனாவுக்கு மரண தண்டனை. அது உடனடியாக நடக்காது, மேல்முறையீடு போகணும், ஒன்றும் நடக்குது. இருந்தாலும் சொல்கிறேன், இங்கே இத்தனை ஆண்டுகள் 2009க்கு பிறகு இத்தனை ஆண்டுகள் நீண்ட ஒரு இடைவெளி எடுத்துக்கிட்ட பிற்பாலும் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்திலையும் எதுவும் பண்ண முடியல, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலையும் ஒரு நகர்வு வேகமாக இல்லை. அந்த அளவுக்கு சிங்கள பேரரசனுடைய சர்வதேச லாபி இதுக்குள்ளே இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். ஒத்த பார்வையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்கள் ஒற்ற பார்வையோடு இருக்கணும். எந்த நாடு, எந்த இனம், எந்த மொழி, எந்த மக்களாக இருந்தாலும் சரி, இனப்படுகொலை நடந்திருக்கிறத சரியான விசாரணையை நடத்தணும். மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கிற சரியான விசாரணையை நடத்தணும், சரியான தீர்ப்பை கொடுத்தணும். ஒன்றுக்கு வேகமாக நடத்தி முடிக்கிறது, ஒன்றுக்கு நீண்ட நெடிய காலத்தை எடுத்துக்கொள்கிறது, இப்படின்னு பலவித பார்வை இங்கே இருக்குது. இதெல்லாம் இப்போ பேசப்படணும். இதற்கு மத்தியில் இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா அவர் மக்களால் பண்ணும்போது ஓரளவுக்கு சட்டத்தின்படி இருக்குது. ஆனாலும் நிலங்கள் இன்னும் அந்த மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு முழுதுமாக அளிக்கப்படலை. இன்னும் பல விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. 2019 மே மாதம்னு நினைக்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய
இப்பொழுது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இயக்குனர் மு கலைஞர் 2019 அந்த காலகட்டத்தில் இலங்கைக்கு முள்ளிவாய்க்காலுக்கு போகிறாரு. அப்போ அவர் போனப்போ 1112வது நாள் காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக நடந்த உறவினர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு போராட்டம். அன்னைக்கு தேதிக்கு 2019 மே இவர் போன அந்த காலகட்டத்தில் 1112 நாட்களாக அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இவர்கள் வந்து போர்க்களத்தை யுத்த காலத்தில் இருந்து சண்டையில் பிடிச்சி காணாமல் போனவர்கள் அப்படிலாம் கிடையாது. போர் முடிந்த பிறகு பல்வேறு இடங்கள்லையும் போலீஸு இராணுவம் மற்ற இடங்களில் போய் வழியை விசாரணைக்காக அழைத்துட்டு போகப்பட்டவங்க, இவங்களா கொண்டு போய் விசாரணைக்குன்னு விட்டவங்க, அவங்க கேட்டுக்குதுன்னு பேரில் அனுப்பி வச்சவங்க, அப்படி சாதாரணமாக நடந்தது தமிழர்கள் பகுதியில். இப்படி போன ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு என்ன ஆனார்கள் என்ற ஒரு கேள்வி முறையே இல்லை. இது விசாரிக்கப்பட வேண்டுமா இல்லையா? அதை பற்றி கணக்கு சமீபத்தில் கோத்தபய ராஜபக்ச அன்னைக்கு அவருக்கு இருந்த காலகட்டத்திலே அதெல்லாம் இல்லை முடிஞ்சு போச்சு, எல்லாமே களத்தில் மாண்டு விட்டார்கள். களத்தில் இல்லைப்பா, களத்துக்கு வெளியில் தான் இவங்க எல்லாமே பிடிக்கப்பட்டார்கள், விசாரணைக்குன்னு அழைச்சிட்டு போகப்பட்டாங்க. அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னா பதிலே இல்லை. நேற்று ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். அதில் ஒருத்தர் குறிப்பிட்டிருந்தார், ராஜீவ் நாகநந்தன் என்கிற மாணவர், அவருடைய தந்தை பேர் சரோஜினி நாகநந்தன். அவர் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. 2009-8 அந்த இறுதி காலகட்டத்தில் நவம்பர் அப்போ கொழும்பில் என் மகன் படித்து கொண்டிருந்தார். மருத்துவர் ஆகுவதற்காக எல்லா விதமான இதுவும் முடிஞ்சிருந்தது. அவருக்கு அன்றைக்கி நண்பர்களோட இறுதி ஒரு விருந்து முடிச்சுட்டு முடி வெட்டிட்டு போகலாம் புறப்படலாம் அப்படின்ற தகவல்லாம் சொல்லிட்டு இருக்கான் எங்கள் கூட. திடீரென்று அவன் கடத்தப்படுகிறான். யார்? அந்த முன்னாள் கடற்படை தளபதியாக இருந்தால் அவருடைய பேர் தான் அதில் அடிபடுது. ஒரு நேவி படை இவர்களை சுற்றி வளர்த்து கைது செய்கிறது. அதுக்கு பிறகு என்ன ஆனார்கள் தெரியல. டிசம்பர் கிட்ட அங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒரு மனிதாபிமான சிங்கள இராணுவ ஆட்கள் மூலமாக செல்போன் மூலமாக நான் குறிப்பிட்ட ஒரு இடத்துல என்ன வச்சிருக்கிறாங்க. இங்கே நிறைய இளைஞர்கள், குறிப்பாக தமிழ் இளைஞர்கள், தமிழ் இளம் பெண்கள் இருக்கிறார்கள். மோசமான நிலைமை, அது சொல்ல முடியல அவரால், அந்த வார்த்தைகள்லாம் பாலியல் இதெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. தினசரி அவங்கள படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கழிவறையெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப மோசமாக நான் பார்த்து பயந்துட்டேன். நிறைய இரத்த கரைகள் நிறைய இருந்துகிட்டு இருக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு பயப்படுறாரு. இவர் சொல்கிறாரு, அவருடைய அப்பா சரோஜினி நாகநந்தன் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ ஐயப்பனை நினச்சிக்கோ, உனக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதற்கேற்ப எனக்கு உணவு பொட்டலம் வந்ததுப்பா, அதில் ஐயப்பன் படம் இருந்தது, நான் பத்திரமா வச்சிருக்கிறேன் அப்படின்னு மகன் சொன்னான். அது மகனை மீட்பதற்கான முயற்சி ஒரு பக்கம் எடுக்கிறாரு. ஒரு தந்தை மட்டும் சொல்லக்கூடிய இவ்வளவு கதை, இது ஒரு வலி நிறைந்ததாக இருக்கிறது. அதுக்கு பிறகு ஒரு முறை தொலைபேசி அழைப்பு இந்த போல தான் எதேச்சியாக வந்தது. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஜனவரிக்கு பிறகு மகனிடமிருந்து எந்த ஒரு தகவலும் இல்லை. மகன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றது தான் அவருடையது. அன்றிலிருந்து இன்று வரை காணாமல் ஆக்கப்பட்டோர் பட்டியலில் தான் இருக்கிறது. மகன் கொலை செய்யப்பட்டாரா இல்லையா, இருக்கிறாரா, எந்த தகவலுமே இல்லை. இது ஒரு பெற்றோருடைய இன்று வரை தேடிக்கிட்டு இருக்கிற கண்ணீர் கதை. இப்படி பல ஆயிரம் குடும்பங்கள், தாய்மார்கள், சகோதரிகள், தங்கைகள், அப்பாவை தேடிட்டு இருக்கிற பிள்ளைகளை தேடிட்டு இருக்கிற தந்தை தாய்மார்கள், சகோதரனை தேடிட்டு இருக்கிற சகோதரிகள், சகோதரிகளை தேடிட்டு இருக்கிற சகோதரங்கள், இப்படின்னு ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள். 3000க்கும் மேற்பட்ட நாட்களை கடந்து இன்றும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதே இலங்கை மண்ணில். இந்த அரசு புரட்சிகர அரசுன்னு சொல்கிறாங்களா, ஜேவிபி, சேகுவாராவை ஏற்றுக்கொண்டு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் வந்ததாக சொல்லக்கூடிய அனுரகுமார திசைநாயக்க இன்னைக்கு வந்திருக்கிறார்ல, இந்த போராட்டத்துக்கு சேர்ந்து பதில் சொல்லக்கூடிய அந்த மனிதர் ஏன் இதை இன்னமும் இதற்கான ஒரு தீர்வை காண முடியல? இவர்கள் எல்லோரும் காணாமலாக்கப்பட்டவர்கள். போர் முடிந்த பிறகு விசாரணைக்கு என்று அழைக்க செய்ய இவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது ஏன் சட்டப்படி விசாரணை நடத்தலை? நீங்கள் ஏன் செய்யலை? அது அப்போ அந்த போர்க்குற்ற விசாரணை, எந்த விசாரணை? எங்கள் இராணுவத்தின் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னா அப்புறம் நீங்கள் என்ன புரட்சிகர அரசு? நீங்களும் ஒரு காலத்தில் 77 நினைக்கிறேன், 1977 அந்த காலகட்டத்தில் ஆயுதம் ஏந்தி போராடிய குழுக்களில் இவங்களும் ஒருத்தர், ஜேவிபி. அதில் ஆயிரக்கணக்கான பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. அன்றைக்கி இருந்த சிங்கள பேரினவாதம், சொந்த மக்கள் இளைஞர்களை சுட்டு கொண்டது சிங்கள பேரினவாதம். அதை அனுபவித்தவங்க தான் இவங்களாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாணவர்களாக அனுபவிச்சவங்க. இன்றைக்கி இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. குறைஞ்சபட்சம் இது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான ஒரு நீதி கிடைக்கணும். இது சர்வதேச அளவில் பெரிய அளவில் போயிட்டுருக்குது. ஒரு 3000 நாட்களுக்கு மேலாக தன்னுடைய சொந்த நாட்டில் சொந்த குடிமக்கள், இதான் நீங்கள் கவனிக்கணும். நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்ட ஆட்சி, இது இலங்கை முழுக்க நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு தான் இருக்கணும்னு இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கிறார்ல இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசை. அவர் தன் குடிமக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பதிலை உங்களால் இன்னும் சொல்ல முடியல. யார் அந்த குற்றத்தை செய்த குற்றவாளிகள்?
காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எங்கே இருக்கிறார்கள் வெளிப்படையாக அப்புறம் உங்களுக்கும் முன்னாடி இருந்த மகிந்தா கும்பலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சம்பவம் என்னன்னா, அதாவது இலங்கை முழுக்க ஒரே ஆட்சி தான். இது ஒரு புதிய சட்டமாக இப்போ கொண்டு வர்றதுக்கு ஜேவிபி அரசு எப்படிப்பட்ட புரட்சிகர ஆட்சி அந்த கருத்துக்களை சொல்லி வந்த அவர் நிறைய விஷயங்கள் நல்லது செய்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இது கூட ஒரு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வரதுக்கு பாராளுமன்றத்தில் கொண்டு வரதுக்கு செய்கிறார். இலங்கை முழுக்க ஒற்றை ஆட்சி முறை தான். இது வந்துடுச்சுனாக்கா இவர்கள் இத்தனை ஆண்டு காலம் தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் என்ற ஒரு அடையாளம் அழிக்கப்படும். அவருக்குன்னு ஒரு சுயேட்சையான ஒரு எந்த உரிமையும் கேட்க முடியாது. நிலங்கள் காணிகள் உள்பட எதுவுமே சுயேட்சையாக சொந்தமாக இருக்காது, பரவலாக்கப்பட்டுவிடும். இது ஏன்னு நீங்கள் கேட்க முடியாது. அதுக்கு தான் இந்த சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தம் விட்டால் ஒரு தேசிய இனத்தின் அடையாளம் அழிக்கப்படும். நீ பாகுபாடாக தான் இன்ன வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சிங்கள பேரினவாத அரசுன்னு ஒரு பக்கம், தமிழ் மக்கள் ஒரு அரசுன்னு ஒரு பக்கம். இன்னும் இல்லைன்னா இவர்களுடைய கோரிக்கைகள்லாம் நேரம் நீங்கள் ஏற்று நடைமுறைப்படுத்தியிருக்கணும். நிலங்களை மீட்டு கொடுத்துருக்கணும். இராணுவத்துக்கிட்ட இருந்து போர்க்குற்ற விசாரணை நடத்துறதுக்கு நீங்கள் சம்மதிச்சிருக்கணும். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான ஒரு நீதி கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கணும். ஆனால் எதுவுமே நடக்கலையே. நடத்துவதாக ஒரு நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து இந்த நேரத்தில் பேசப்படணும். இது இன்று வரை அந்த மக்கள் போராடி கொண்டு இருக்கிறவர்கள் 3000 நாட்களை கடந்து போராடி கொண்டு இருக்கிறதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கவில்லை. இதையெல்லாம் அந்த நேரத்தில் 2-3 நாட்களாக யோசனை செய்துக்கிட்டு இருந்தேன். சூடானில் நடந்த ஒரு இனப்படுகொலைக்கு ஒரு போராளி குழு, அரசு ஒட்டுக்குழுவுக்கு, அதனுடைய தலைவருக்கு தண்டனை கிடைக்குது. மாணவருடைய போராட்டம், சொந்த நாட்டில் சொந்த மக்களை ஆயுதம் கொண்டு மாணவர் போராட்டத்தை ஒடுக்கியதற்காக ஒரு முன்னாள் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்களுக்கு மரண தண்டனையை கொடுக்குது சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம். ஆனால் ஏன் இங்கே சாத்தியப்படலை? அதுக்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டில் இன்னும் இந்த கருத்துக்கள் பரவலாக பெரிய அளவில் பேசப்படணுமா, கொண்டுட்டு போகணுமா? தமிழ்நாடு அரசு இது எப்படி வலியுறுத்தணும்? இந்திய அரசு இதை எப்படி எடுத்துக்கணும்? அப்படின்னு பல கேள்விகள் நமக்குள்ளாக எழுந்திருக்கிறது. தொடக்கமாக இன்றைக்கி பேசியிருக்கிறேன். அடுத்த கட்டமாக இது ஒரு விவாதமாகவே தொடங்குவோம். சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.